வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கான ஒரு தாளிப்பு பார்க்க போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பட்டாணியை நல்லா உரிச்சுக்கோங்க. உரித்து தேவையான அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருங்கங்க. இந்த மாதிரி உரிக்கிற பட்டாணி வாங்கினீங்க அப்படின்னா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். கலரில் இருக்கிற பட்டாணி நீங்கள் முடிஞ்ச அளவு தவிர்க்க பாருங்கள். இதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதே காஞ்ச பட்டாணி இந்த மாதிரி தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முத நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ தான் அடுத்த நாள் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இல்லை மார்னிங் ஏதாவது டிஃபன் மாதிரி சைட் டிஷ்ஷில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் அவ்வளோதாங்க. பட்டாணி ஒரு 3 மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருந்தேங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி விரித்து இந்த பட்டாணி அதுக்குள்ளே போட்டுடலாங்க. துணியை நனைச்சி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி விரித்து விட்டு அது மேலே பட்டாணி வச்சுருக்கேங்க. இதை இந்த பட்டாணியை நீங்கள் ஒரு மூட்டை போல் கட்டிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பண்ணையில் ஓரளவு அந்த குட்டி குட்டியாக முளைப்பு செடி வந்திருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தட்டை அடியில் கமுத்தி வச்சு அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சு அது மேலே இந்த மூட்டை வைங்க. அப்போ தான் லைட்டாக தண்ணி தெளிக்கையில் அந்த தண்ணி கிண்ணத்தில் நிற்காமல் கீழே அந்த தட்டோட வடம்பில் தண்ணி ஃபுல்லாக வடைஞ்சி வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் தட்டை நேராக வச்சு துணி அது மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த மூட்டையில் தண்ணி தெளிக்கையில் அந்த மூட்டையோட அடிப்பாகத்தில் மட்டும் நிறைய தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். பட்டாணியோட ஸ்மெல் வேறையாக மாறிடுங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் அடுத்த நாள் ஈவினிங்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. அவ்வளோதாங்க. நம்ம பட்டாணி நல்லா முளை கட்டியிருக்குங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த பட்டாணின்ட்டு இல்லைங்க, எந்த பயிராக இருந்தாலும் முளைக்கட்டின பயிர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. அவ்வளோதான். வேறு ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் சேர்ந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் நல்லா வெடிக்கட்டுங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோங்க, அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த முளைப்பயிரை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க.
தண்ணி தேவையான அளவு, ரொம்ப சேர்த்துக்க வேணாம், கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக பட்டாணி நமக்கு வெந்துடும். அப்புறம் தண்ணி மட்டும் நிறையா இருக்கும், அப்புறம் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி போயிடும் பட்டாணி. பார்த்துட்டு கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டுருங்க, நல்லா வேகட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு வந்துட்டு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. லெமன் ஜூஸ் இப்போ உள்ள சேர்த்துக்கலாங்க. நான் அரை எலுமிச்சம்பழம், மீடியம் சைஸில் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு மட்டும் இப்போ நான் உள்ளே சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு துருவன தேங்காய், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை மேலால் தூவிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. நம்மளோட முளைப்பயிறு பச்சை பட்டாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கல அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டாணியோட டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக இருக்கும். வெண்ணெய் சேர்த்துறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.